நீங்க பார்க்கறது எங்களோட கிடா தான். அதாவது நாங்க வந்து பக்ரீத் பண்டிகைக்காக வந்து இந்த கிடா வந்து நாங்க வந்து வச்சிருந்தாலும், நாங்க வந்து 25,000 கிட்ட வந்து கண்டிப்பா வந்து இந்த கிடா வந்து விக்கும் அப்படிங்கிற மாரி நாங்க வந்து இருந்தோம். அது திருச்சி சமயபுரத்தில வந்து இந்த கிடாவ வந்து நாங்க வந்து ஓட்டிட்டு போயிட்டு சேல்ஸுக்காக இது பண்ணப்ப, அங்க வந்து எவ்வளோ மதிப்பு வந்து இந்த கிடாய்க்கு வந்து குடுத்தாங்க அப்படின்னா, நாங்க வந்து 25,000 நாங்க சொன்னாலும், அவங்க வந்து 18லேருந்து 19 தான் வந்து நாங்க வந்து இதுக்கு இந்த கிடாய்க்கு வந்து நாங்க தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால வந்து இந்த கிடாவுக்கான அந்த ஒரு மதிப்பும் வந்து அங்க வந்து ஏன் கிடையாது அப்படின்னா, நம்மள மாரி வந்து ஆயிரக்கணக்கில வந்து கிடாக்கள் வந்து அங்க இருக்கனால வந்து, இந்த கிடா இல்லன்னா இன்னொரு கிடா அப்படிங்கிற மாரி அதிகமான சூஸ் பண்ணி அந்த வியாபாரிகள் வந்து போறதுனால வந்து, இந்த கிடாய்க்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துலருந்து கிடைக்காம போகுறதுனால, யாருமே வந்து இந்த பக்ரீத் வருது, அந்த டைம்ல வந்து நம்ம வந்து கிடா விக்கணும் அப்படிங்கிற மாரி யாருமே வந்து நினைக்காதீங்க. அதாவது இந்த பக்ரீத் டைம்ல வந்து அதிகமான லாபம் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காதனால, நீங்க இது இல்லாம நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பக்ரீத்துக்கு 1 மாசமோ இல்ல 2 மாசத்துக்குள்ளேயே வந்து உங்களோட கிடா வந்து நீங்க வித்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களால வந்து அதிகமான லாபம் பெற முடியும்.